Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 40 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபுரானா டீம் வந்துட்டு காட்டுறாங்க. மாச்சியாமா வந்துட்டு அவங்க டீம் மேனேஜர் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஃபுஜிசாவா. ஒரு 2-3 எபிசோடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைப்படும். அப்பதான் மாச்சியாமாவும் சொல்றான், ஃபுஜிசாவா நீ வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் தான் எங்க கூட லாஸ்ட் ஆட போறது, இதுக்கப்புறமா நீ வந்துட்டு யூஎஸ்க்கு கிளம்பிடுவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸ்கூல்ல இவளோட ஸ்டாஃப் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, அடுத்த டைமுக்கு ஃபுஜிசாவா வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டா, அவங்களோட அப்பாவோட ஒர்க்குக்காக அவ வந்துட்டு யூஎஸ்க்கு கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நீ நம்ம ஸ்கூல்ல விட்டு போறதுக்கு முன்னாடி ஃபைனல் மெமரியா நாங்க வந்து இந்த சாம்பியன்ஷிப் டைட்டில கண்டிப்பா வின் பண்ணி கொடுப்போம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா சொல்றான். அப்ப அவங்களோட கோச்மே சொல்றாரு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு மேட்சஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு டீமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கான டீமே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். இன்னைக்கு இருக்கிற டீம்ல அவங்களோட கேப்டன் அப்புறம் சென்டர் ஃபார்வர்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஃபுரானா டீமோட இன்னொரு மேனேஜருமே நினைக்குது, ஃபுஜிசாவா நீ வந்துட்டு எப்போ மாச்சியாமா கிட்ட அவனோட லவ் ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுஜிசாவா வந்துட்டு எப்படியா ஊருக்கு போறதுக்குள்ள மாச்சியாமா கிட்ட அவளோட ப்ரப்போசல சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கா. பட் அவளால சுத்தமா முடியல, ரொம்ப பயமா இருக்கா. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் டோகோ அகாடமிக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து ஏற்கனவே 2 பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆக போகுது. அப்ப டாகசி பால கொண்டு வந்து கோஜிரோக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட்ல ஒரு பிளேயர் இருப்பான் தெரியுமா, அவங்க கிட்ட கொடுக்குறான். அவனுமே வந்து இப்ப நல்லாவே ஃபார்ம் ஆயிட்டான். பெர்ஃபெக்ட்டா அவனுமே ஒரு கோல் அடிச்சு கொடுத்து இப்ப தேர்ட் கோலுமே டோகோ அகாடமி எடுக்கிறாங்க. எதுக்காக கோஜிரோ நீ வந்து விளையாட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியமா போன்ல கேம பாத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்க ஆப்பனன்ஸ் வந்துட்டு இனிமே கிவ் அப் பண்றதா இல்ல, மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. ஆனா டோகோ அகாடமி கிட்ட வாகசிமிஸ் இருக்கிறான். வாகசிமிஸ் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கோல் கூட யாரையுமே அடிக்க விடல. பால் வந்துட்டு இப்ப ரொம்பவே ஹைட்டா ஒரு பிளேயர் கிக் பண்ணி விட்டுறான். அவங்க டீம் பிளேயர் தலையில தட்டி கோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி வாகசிமிஸ் வந்துட்டு ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ணிடுறான். இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. கேம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. டோகோ அகாடமி குவார்டர் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி செமி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறிறாங்க. சுபாசாவும் டோகோ அகாடமியை பார்த்து நினைக்கிறான், கோச்சரோட ஆப்சன்ஸ் இல்லாதனால இவங்க வந்துட்டு இப்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஒரு பிளேயரோட ஸ்கில்ஸ்மே வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இதுல கோஜிரோவை கொண்டு வந்து ஆட் பண்ணா இது வந்துட்டு மொரட்டு டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சரி வாங்க இப்ப நம்மளுமே போய் வின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரானோ டீம் மாச்சியாமா வந்துட்டு கூட்டு போறான். அப்ப ஃபுஜிசாவாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மாச்சியாமா ஃபுஜிசாவா வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும் தனியா கூப்பிடுறா. என்னாச்சு உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா கேக்குறா. நீ சொல்ல வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் சொல்றா. அவங்க டீம் பிளேயர்ஸ் முன்னாடி போகாம கேப்டன் வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு நிமிஷம் நில்லுங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவ பக்கத்துல போறான். அவளும் ரொம்ப நேரம் தயங்கிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட் கொடுத்து இன்னைக்கு வின் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறா. சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா கேக்குறா. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. சரி நான் கண்டிப்பா வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா வந்துட்டு இப்ப கிளம்பிடுறான். ஃபுஜிசாவா வந்துட்டு எனக்கு இதுவே போதும், மாச்சியாமா வந்துட்டு இப்ப கேம்ல வின் பண்றது மட்டும் யோசிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப இவங்களுக்கான கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபுரானோ டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வா மாச்சியாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் வந்துட்டு மாச்சியாமாவை தான் வந்து மார்க் பண்றான். அப்ப மாச்சியாமா வந்துட்டு அவன் டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட பாஸ் பண்ணிடுறான். என்ன நீ பயந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேப்டன் கேக்குறான். நான் உன்னை பார்த்து பயப்படலாம் செய்யல, ஃபுட்பால்ன்றது ஒரு டீம் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா சொல்றான். எனக்கு ஒண்ணு இதை பாக்குறப்ப அப்பலாம் தெரியல, நீ வந்துட்டு பால கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். அப்ப வந்துட்டு அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு ஒருத்தன் பால கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறான். அப்ப இவங்க டீமோட கேப்டன் வந்துட்டு பால என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து ரிசீவ் பண்ணவும் செஞ்சிடறேன். உங்க கேப்டன் பேர் வந்துட்டு இஷிடா. இவன் பேரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மேட்ச்ல மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறப்ப நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இஷிடா வந்துட்டு மாச்சியாமாக்கு அப்படியே ஆப்போசிட் பால வந்துட்டு யார்கிட்டயுமே பாஸ் பண்ணாம சோலோவா ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கான். இவன் நம்மள ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா வந்துட்டு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரான். அதுக்குள்ள இவன் வந்துட்டு பால கிக் பண்ணிடுறான். சரி பால் ரொம்ப ஹைட்டா தான் இருக்குது, ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரானா டீமோட கோல் கீப்பர் இருக்கான். அப்ப பார்த்தா அவங்க டீமோட சென்டர் ஃபார்வர்ட் இன்னொருத்தர் நல்லா விளையாடான்னு சொல்லிட்டு அந்த கோச் சொன்னார் தெரியுமா, அவன் வேகமா ஓடி வரான். ஓடி வந்த வேகத்துக்கு அவங்க கோல் கீப்பர் வந்துட்டு பால ஜம்ப் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள இவன் பால தலையில தட்டி அந்த பால வந்துட்டு கோல் ஆக்கிடுறான். இவனோட பேர் வந்துட்டு டாக்கை. நம்ம வந்துட்டு நம்ம நான் கட்சி டீம்ல டாக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தெரியுமா, அவனோட பேர் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்ப ஃபுரானா டீம் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. கோஜிரோ அப்பதான் மேட்ச் பாக்குறதுக்காக வர்றான். அவன் வந்து ஸ்கோரை பார்த்தோன்னே ரொம்ப சாக்கா போச்சு. ஃபுரானா டீமுக்கு அகைன்ஸ்ட் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ஃபுரானா டீம் கிட்ட இருந்து பால அவங்க கரெக்டா ஸ்டீல் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. யாருமே பேனிக் ஆகாம நம்ம பண்ண ட்ரைனிங் பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான். அப்ப அவங்க டிஃபெண்டர் ஒருத்தன் வந்து கரெக்டா பால ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் அப்படியே பால தூக்கி இந்தாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்போ மாச்சியாமா வந்துட்டு தக்காளி பால் கண்ட்ரோலிங் ஸ்கில்னு வந்துட்டு எனக்கு ஈக்குவலா எவனும் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி அசால்ட்டா முன்னாடி ஓடி வரான். சரி மாச்சியாமா நீ வந்துட்டு அவ்வளவு மோசம் கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷிடா வந்துட்டு ஒரு டேக்கிள் பண்றதுக்கு வரான். அவன் கிட்ட வந்த உடனே மாச்சியாமா வந்துட்டு டக்குன்னு அதை பாஸ் மாத்தி அவன் டீம் பிளேயர் கிட்ட கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு ஓடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் கிட்ட போகுது. அவனுக்கு வந்துட்டு மார்க்கிங் யாருமே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு கிக் பண்றான். ஆனா அவன் வந்து கோலுக்கு ரொம்ப வெளியே தள்ளி கிக் பண்ணிடுறான். அது வந்து கோல் விழுகல. பரவாயில்ல விரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சியாமா சொல்றான். இருந்தாலும் ஓடா வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி வாங்க நம்ம வந்துட்டு இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷிடா வந்துட்டு இப்பயும் அவங்க கோல் கீப்பருக்கு நேரா பால் வந்துட்டு ஹைட்டா கிக் பண்ணி விடுறான். அவங்க சென்டர் ஃபார்வர்ட் வந்துட்டு வழக்கம் போல அந்த டாக்கி வந்துட்டு வேகமா ஓடி வரான். இந்த வாட்டி இதே ட்ரிக்கு நாங்க வந்துட்டு ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரானோ டீமோட 3 டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு ஜம்ப் பண்றாங்க. ஆனா அவங்க 3 பேருக்கும் மேல இவன் வந்து பால் ரீச் பண்ணி அவன் தலையிலே தட்டுறான். ஆனா இந்த வாட்டி 3 டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல வந்ததுல இவன் வந்து பால் கொஞ்சம் மெதுவா தான் தட்டிருப்பான். அதை வந்து கோல் கீப்பர் ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து ஃபுரானோ டீம் பால் கொண்டு வந்து ஒரு பால் கிக் பண்றாங்க. அதையுமே அவங்க கோல் கீப்பர் ஈஸியாவே தடுத்துறான். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆகுது. அப்பதான் ஃபுஜிசாவாவோட ஃப்ரெண்டுமே சொல்றான், நம்ம டீம் வந்துட்டு இந்த கேம்ல தோத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கே ஊருக்கு கிளம்பிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃபுஜிசாவாவோட அம்மா வந்துட்டு வா இப்பே ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை கூப்பிடுவாங்க. அவதான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரை நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி உன்னோட டீம் வந்துட்டு டோர்னமெண்ட்ல தோத்துருச்சு அப்படின்னா அன்னைக்கே நம்ம வந்துட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிருப்பா. இப்ப செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போனன்ட் டீம் தான் வந்துட்டு பால் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பால ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஃபுரானோ டீம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப
ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. வெயில் வந்துட்டு ரொம்பவே அதிகமா அடிக்குது. ஆனா அவங்க லேண்ட் பழகுனது எல்லாமே அவங்களோட பனி பிரதேசமா இருக்கிற ஒரு இடத்துல தான். அதனாலேயே அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்கள மட்டும் நம்ம செகண்ட் கோல் அடிக்க விட்டோம் அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பா முடிஞ்சிடும். அதனால அதை நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்றான். அப்படியே அவன் பால தனியாவே ட்ரிபிளிங் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி கொஞ்ச தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறமா அவனோட டீம் மேட் கிட்ட பால வந்துட்டு பாஸ் பண்றான். அடுத்து அவங்க டீம் பிளேயர் இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனுக்கு வந்துட்டு அங்க மார்க் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அதனால திரும்ப மார்க்ஸியமா கிட்டே பாஸ் கொடுத்துறான். மார்க்ஸியமா வந்துட்டு அந்த கார்னர்ல இருந்து ஓடாக்கு வந்துட்டு கரெக்டா பால் வந்துட்டு கிராஸ் பண்ணி கொடுத்துறான். ஓடா வந்துட்டு இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஷூட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பால ஓடி வந்து அவன் தலையிலே தட்டி விடுறான். அதை வந்து கோல் கீப்பர் கையிலே போய் ரீச் ஆகுது. அது ஈஸியாவே அவங்க கோல் கீப்பர் பிடிச்சிடறான். மார்க்ஸியமா அவர்களுக்கு சீக்கிரமா சென்ட் பண்றாங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு இசிடா வந்துட்டு கேக்குறான். கோல் கீப்பருமே வந்து கரெக்டா தூக்கி போட்டுறான். ஃபூஜிசாவா கண்ண மூடிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறா. எப்படியாவது எங்க டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இசிடாவுமே நேரா டாக்கியை பாக்குறான். டாக்கியை வந்துட்டு மார்க் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அதனால வேற வழியே இல்ல, நானே ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிடாவே ஷூட் பண்ணிடுறான். அவன் லாங்ல இருந்து ஷூட் பண்ணனால ஃபுரானோ டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு அதை ஈஸியாவே ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிடுறான். உடனே பால் வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா வந்துட்டு கேக்குறான். அவங்க கோல் கீப்பர் வந்துட்டு பாலை ஏத்தி விட்டுறான். மார்க்ஸியமாவும் பாலை ரிசீவ் பண்ணிட்டு ட்ரிபிளிங் பண்ணிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கான். கேம்ல இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீம் கூட கண்டிப்பா தோக்கவே கூடாது. எல்லாருமே நம்ம கேப்டனோட லீட ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் கீப்பர் சொல்றான். எல்லாருமே வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா இப்ப மார்க்ஸியமா கூட ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. யாருமே பேனிக் ஆகாதீங்க. கேம்ல இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம வந்து நமக்குள்ளே பாஸ் கொடுத்து லேண்டுகிட்டு அவங்கள ஸ்கோர் பண்ணாம மட்டும் தடுத்தாலே போதும். நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிடா சொல்றான். அவங்க டிஃபெண்டர்ஸ்மே வந்துட்டு ஃபுரானோ டீம்ல இருக்க ஒரு பிளேயருமே மேன் டு மேன் போய் மார்க் பண்ணிடுறாங்க. நான் இவங்க கூட எல்லாம் கண்டிப்பா தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா நினைக்கிறேன். அப்ப இவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. இவங்க இண்டோர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கான டைம் முடிஞ்சு இப்ப பாஸ்கெட்பால் டீம் நாங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த பாஸ்கெட்பால் டீம் வந்துட்டு கேக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வெளியே கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ண பாக்குறான். ஆனா இவங்களோட இடம் வந்துட்டு ரொம்பவே பனிக்கட்டியா இருக்கும் இல்லையா, அதனால அந்த ஃபுட்பால் வந்து கிரவுண்ட்ல பிச் ஆக கூட மாட்டேங்குது. இந்த பனியில எல்லாம் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமாவும் நினைக்கிறான். ஆனா நம்ம வந்துட்டு யார்கிட்டயும் தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா வந்துட்டு பால் பிச் ஆனதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்சில இருந்து ஷூட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பான். அதை வந்துட்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான். நம்ம கேப்டனோட ஸ்பெஷல் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரானோ பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. பாலுமே செம்ம ஃபாஸ்டா போய் கிரவுண்ட்ல எங்கேயுமே ஹிட் ஆகல, டைரக்டா கோல்ல தான் போய் விழுகுது. இப்போ ஃபுரானோ டீம் வந்துட்டு ஃபைனலி இந்த ஒரு கேம் வந்துட்டு டை பண்ணிடுறாங்க. அப்படின்னா மார்க்ஸியம் வந்துட்டு அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை இவ்வளவு நாள் மறைச்சுதான் வச்சிருக்கான். பயவுல ரொம்பவே ஃபோர்ஸ் அடிக்கிறானே, இந்த ஷாட் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அதுக்கு அடுத்துமே மார்க்ஸியம் வந்துட்டு அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணி இப்ப கொண்டு வரான். இசிடாவை அவன் டீம் பிளேயர் கிட்ட மார்க்ஸியமாவை எப்படியா தடுக்க சொல்றான். பட் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. மார்க்ஸியம் வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோல் கிட்ட போனதுக்கு அப்புறமா மார்க்ஸியம் கிட்ட இப்ப பால் வந்துட்டு வருது. இசிடா வந்துட்டு ஆப்போசிட்ல ஓடி வரான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அகைன்ஸ்ட் பண்ண மோத வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியம் வரான். உன்னால என்ன தாண்டி போக முடியும் வேற சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இசிடா கேக்குறான். கண்டிப்பா நான் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஃபேக் கட்டி இவனை ஏமாத்திட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். இசிடாவை தாண்டியே பால கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிக்கு ரொம்ப சாக்கா போகுது. மார்க்ஸியமாவை இப்ப மார்க் பண்றதுக்கு ஒருத்தன் கூட அங்க கிடையாது. அவனுமே இப்ப கோல் பக்கத்துல போயிடுறான். இப்ப வந்துட்டு ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் வந்து அந்நேரம் பாஸா மாத்தி அதை ஓடா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இது வந்துட்டு உன்னோட ஷாட் ஓடா, நீ தான் வந்துட்டு ஃபுரானோ டீமோட சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா சொல்றான். நம்ம கேப்டன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஓடாக்கு வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே 2 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன், இருந்தாலும் இவங்க வந்துட்டு என்ன இவ்வளவு நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாட்டை மட்டும் நான் மேக் பண்ணல அப்படின்னா நல்ல ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த ஷாட்டை ரொம்ப பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அவங்க கோல் கீப்பர் ஜம்ப் பண்ணி தடுக்க ட்ரை பண்றான். பட் பால் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. இந்த வாட்டி கரெக்டா கோல்குள்ள போய் விழுந்துருது. ஓடா வந்துட்டு இப்ப ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா. ஃபுரானோ டீம் வந்துட்டு ஃபைனலி இப்ப ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துறாங்க. ரெஃபரியுமே அப்படியே இப்ப விசில் பண்ணிட்டாரு. கேம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஃபுரானோ டீம் தான் இந்த ஒரு கேம்ல வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு 3வது டீம் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க. ஃபுரானோ பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ரைட், அடுத்து நாட்கட்ஸ் வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்ல டோ அகாடமியுமே நம்ம வந்துட்டு வின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா சொல்றான். அந்த லாஸ்ட் கோலை பத்தி தான் சுபாசா வந்து நினைக்கிறேன். இது வந்துட்டு மார்க்ஸியமாவே ரொம்ப ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். ஆனா ஓடா வந்துட்டு இன்னைக்கு பேடான ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவனுக்கு தான் அவன் வந்துட்டு பாஸ் பண்ணான். மார்க்ஸியமா நீ வந்துட்டு உன்னோட டீம் மேட்ஸ் ரொம்பவே ஆழமா நம்புற அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு ஃபுஜிசாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொல்றா. ஃபுஜிசாவாக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. மேனேஜர் நாங்க வந்துட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா சத்தமா அவளை பார்த்து சொல்றான். ஃபுஜிசாவா நீங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல மெமரியை நாங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸியமா மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து நான்கட்ஸ் டீம் வெர்சஸ் ஜி2 இருக்கான் தெரியுமா, அந்த ஒரு டீமுக்கான கேம் தான் வந்து நடக்க போகுது. அதுல யார் வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்ல 4வது எந்த டீம் என்டர் ஆக போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.